வேற எங்கெல்லாம் போனீங்க? அப்படி மகாபலிபுரம் ரோட்ல ரொம்ப ஜாலியா லாங் டிரைவ் போலான்னு. என்னது மகாபலிபுரம் வரைக்கும் ஜாலியா ஒரு லாங் ட்ரிப் போனீங்களா? ஒரு வயசு பையனும் ஒரு வயசு பொண்ணும் நைட் டைம்ல அதுவும் கார்ல ஜோடியா பக்கத்துல உட்கார்ந்து மகாபலிபுரம் வரைக்கும் போனா செமையா இருக்குமே. ரெண்டு பேரும் அதுக்குள்ள மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டீங்களா? இல்ல, போகலான்னு நினைச்சேன். ஆனா சித்துவோட ஹெல்த் கண்டிஷனை நினைச்சுதான் வேண்டான்னு வீட்டுக்கு வந்துட்டோம். ஓ, அப்ப நீங்க போகலையா? இப்ப போகல, ஆனா நான் இன்னொரு நாள் கண்டிப்பா சித்தோட மகாபலிபுரம் போவேன். அது சரி, அது சரி. என்ன சித்து, ஓகே தானே? ஓகே. அப்புறம் ஆன்ட்டி, இன்னைக்கு உங்க வீட்ல சாப்பிடலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வந்து உங்களோட லஞ்ச் சாப்பிடுவேன். சரிம்மா, நீ பத்திரமா போயிட்டு வா. ஓகே ஆன்ட்டி, நான் வரேன். சரி, பை. வாங்க. கிளம்புங்க, டைம் ஆச்சு. ஓகே, பை. சரி, பாய் பாய். சித்து, நாளைக்கு நான் வாங்கி கொடுத்த டி-ஷர்ட்டை கண்டிப்பா நீங்க போட்டுட்டு வரணும். சரிங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. சித்து, பை. பை. ஓகே, பை. பை. தாங்கள் தின்ன கதின்ன தா மூஞ்சி பரட்டு. யாரா இவ? தென்றல இப்படி கலங்கடிக்கிறா? அம்மா, தென்றலுக்கு சித்து மேல இருக்கிற காதலை வெளியே கொண்டு வர்றதுக்காக அந்த கடவுளை அனுப்பி வச்ச சுனாமி தாமா இந்த சிவானி. கரெக்டா சொன்னடா. இதே மாதிரி சிவானி சித்து கிட்ட நெருங்கி பழகுனா தென்றல் ஆட்டோமேட்டிக்கா தன் லவ் வெளியே சொல்லிடுவா. சூப்பர்மா. என்ன சூப்பர்? அது ஒண்ணு இல்ல, அம்மா எனக்கு டிஃபன் செஞ்சு தரவான்னு கேட்டாங்க, அதுக்குதான் சூப்பர்னு சொன்னேன். இதுக்கெல்லாம சூப்பர்னு சொல்லுவாங்க? லூசு. இவனை விடுமா, நீ இங்கே சாப்பிட்டு போறியா? உனக்கும் சேர்த்து நான் டிஃபன் பண்றேன். இல்ல அத்த, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். இல்லனா அம்மா திட்டுவாங்க. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. டேய், உனக்கு எத்தனை தோசை வேணும்? வழக்கம் போல 5 தான். சரி, வரேன். அப்புறம் மச்சான், ஏதோ சிவானி உனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே, என்ன கிஃப்ட் அது? இந்த இருக்குல்ல. டி-ஷர்ட். ஏய், செமையா இருக்கேடா. இந்த கலர்லாம் உன்கிட்ட இல்லவே இல்லையா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா மச்சான், சிவானி உன்னை பர்ச்சேசிங்க்கு ராய்டு அலங்க தானே கூட்டு போனாங்க. அப்புறம் எப்படி உனக்கு இந்த டி-ஷர்ட்லாம் வாங்கி கொடுத்தாங்க? வேற ஏதாச்சும் கடைக்கு போனீங்களா? டேய், இல்ல, இதுவும் அதே கடையில தான் வாங்குனாங்க. என்னடா சொல்ற? அங்க ஜென்ஸ்க்குலாமா Dress இருக்கு? டேய், இருக்குடா. அப்ப இனிமே நான் வாங்குற எல்லா Dressமே அங்க இருந்து தான் வாங்குவேன். என்ன, எனக்கு 2 சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்ல தென்றல்? பரவாயில்ல, தொடச்சுக்கிறேன். மச்சான், நீ சொல்றா, சிவானி உனக்கு டி-ஷர்ட் வாங்கி கொடுக்கதான் அங்க கூட்டு போனாங்களா? அவங்களுக்கு எதுவும் வாங்கிக்கலையா? அட, நீ வேற ஏன் மச்சான்?
அவங்க நிறைய Dress கலெக்ட் பண்ணாங்கடா. ஒவ்வொரு Dressையும் ட்ரையல் பார்த்து என்கிட்ட வந்து இது ஓகேவா இது ஓகேவான்னு கேட்டாங்க. கடைசியா சின்னதா ஒரு Dress போட்டு வந்து இது ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க பாரு. சின்னதாவா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் சிவானி வேற என்னென்ன சின்ன Dress எல்லாம் போட்டு பார்த்தாங்க? அது வந்து எல்லாமே பார்த்தாங்கடா. ஆமா, இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு? அதுதான் மச்சான் சின்ன வயசுல இருந்து நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த டிஷர்ட்டை நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு போட்டுட்டு வரணுமா? எப்படி போட்டுட்டு வரேன்னு நானும் பாக்குறேன். சித்து, சரி நான் கிளம்புறேன். நான் வர சிறுத்தை. Bye. அத்தை கிட்ட சொல்லிடு. எங்கடா தென்றல்? அவங்க அப்பவே போயிட்டாங்கம்மா. போயிட்டாளா? மவன, இத என்ன பண்றேன்னு பாருடா. எங்கடா சிவானி மேடம் கொடுத்த டிஷர்ட்? இதுக்குள்ள இங்கதானே இருந்துச்சு. எங்க போயிருக்கோம்? தேடுறா. காணோம். மறுபடியும் காணோம். எங்க போச்சுன்னு தெரியலையே. எங்க போயிருக்கோம்? எங்கடா? டேய் என்னத்தடா தேடிட்டு இருக்கீங்க? அது வந்து அம்மா, அது டிஷர்ட்ட காணோம். அந்த டிஷர்ட்டை போ தென்றல் எடுத்துட்டு போயிட்டா. என்னது? தென்றலா? ஆமாண்டா, இப்பதான் அந்த டிஷர்ட்ட அவ வண்டியில ஒளிச்சு எடுத்துட்டு போறத நான் பார்த்தேன். அம்மா, அவங்க எதுக்குமா அதை எடுத்துட்டு போறாங்க? அது பசங்க போடுற டிஷர்ட்டுமா? அவங்களுக்கு நல்லாவும் இருக்காது. டேய், என்னடா இது? சொல்லு. சும்மா இருடா. இப்படி ஒண்ணும் தெரியாத புள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்கே தாயே தாயே. தான் லவருக்கு அடுத்த டிஷர்ட் வாங்கி கொடுத்தா எந்த பொண்ணு ஐயத்துக்கு வா? அதான் நீ அஸ்த நேரமா பார்த்து தெண்டல நாட்டையை போட்டு போயிட்டா. போடா அங்கிட்டு. ஐயோ, காலையில ஆபீஸுக்கு அந்த டிஷர்ட் போட்டு வர சொல்லி சிவானி மேடம் ஆர்டர் போட்டு போயிருக்காங்களே. மச்சான், இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? இதுக்கப்புறம் ஒண்ணு செய்ய முடியாது. ஏ சிவானி, சித்துக்கு டிஷர்ட் வாங்கி கொடுக்க நீ யாரு? இன்னைக்கு சித்து இத ஆபீஸ்க்கு போட்டுட்டு வரணும்னு ஆர்டர் வேற போட்டல்ல. உன் கனவை எப்படி உடைக்கிறேன்னு பாரு.
அண்ணே குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்ண்ணே. இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. என்ன மேடம் இது? அட பிரிச்சு பாருங்க. என்ன மேடம் டி-ஷர்ட் கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு தானா, வச்சுக்கோங்க. எனக்கா? எனக்கு எதுக்கு மேடம்? நீங்க எதுக்கு மேடம் டி-ஷர்ட் வாங்கி தரீங்க? சும்மா தோணுச்சு, நீங்க வச்சுக்கோங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மேடம், ரொம்ப நல்லா இருக்கு மேடம். நன்றி மேடம். நன்றி எல்லாம் இருக்கட்டும்ண்ணா. அண்ணா, இத நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. எதுக்கு மேடம்? சும்மாதான். யாராவது கேட்டாங்கன்னா நீங்களே கடைக்கு போய் ஆசைப்பட்டு வாங்கினதா சொல்லுங்க. சரிங்க மேடம். அண்ணா சொல்லுங்க மேடம். அந்த சித்து கேட்டாலும் அப்படியே சொல்லணும். சரிங்க மேடம். மச்சான், என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? வா உள்ள போலாம். டேய் பயமா இருக்குடா. என்ன பயம்? டேய் தெரியாத மாதிரி கேக்குற. சிவானி மேடம் எனக்கு ஆசையா டி-ஷர்ட் வாங்கி கொடுத்து அதை இன்னைக்கு ஆபீஸ்க்கு வேற போட்டு வர சொன்னாங்க. அந்த தென்றல் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு எப்படா சிவானி மேடத்திட்ட சொல்ல முடியும்? டேய் இதுக்காகவா பயப்படுற? டி-ஷர்ட் வாங்கி கொடுத்த விஷயத்தை எப்பயும் மறந்துருப்பாங்கடா. ஒருவேளை மறக்கலைனா? மறக்கலனா அப்புறம் பாத்துக்கலாம். நீ போய் அவங்க ஞாபகப்படுத்தாம வந்தா சரி. சரியா? வா போலாம். வாடா வா. டேய் டேய் இந்த டி-ஷர்ட் நேத்து உனக்கு சிவானி கொடுத்தது தானே? டேய் இதை எப்படா இவன் போட்டு வந்தான்? வேற எப்படி? தென்றல் உங்ககிட்ட இருந்து ஆட்டைய போட்டு இந்த ஆட்டை கொடுத்துருப்பா போல இருக்கு. டேய் இவன் கிட்ட ஏன்டா கொடுக்கணும்? சிவானிய கடுப்பேத்ததா? ஐயோ, சிவானி மேடம் வந்து அந்த டி-ஷர்ட்டை இவன் போட்டிருக்கத பார்த்தாங்கன்னா நான் தான் என்னமோ எனக்கு பிடிக்காம டி-ஷர்ட்டை இவனுக்கு பிரசன்ட் பண்ணிட்டேன்னு என்ன பயங்கரமா திட்டுவாங்களேடா. கண்டிப்பா திட்டதான் செய்வாங்க. உன்னால தென்றலையும் உங்ககிட்ட போட்டு கொடுக்க முடியாது. போட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சா அவன் உன்ன ஒரு வழி பண்ணிடுவா. வேற வழியே இல்ல. சிவானியோட திட்டலாம் நீ வாங்கிதான் ஆகணும். டேய் டென்ஷன் பண்ணாதடா. மச்சி மச்சி எப்பயாவது அந்த டி-ஷர்ட்டை வாங்கி கொடுறா. டேய் இவன் மூஞ்ச பார்த்தா குடுப்பான்ற. மச்சான் கெஞ்சியாவது கேட்டு பார்க்கலாம்டா. வாடா. சரி வா. குட் மார்னிங். வாங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். டி-ஷர்ட்லாம் பலமா இருக்கு. ஆமா சார். நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கு. ஆமா இத யாரு உங்களுக்கு கொடுத்தது? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இதை யாரும் கொடுக்கல சார், நானே காசு கொடுத்து வாங்க சார். அப்படியா? எங்க வாங்குனீங்க? கடையில தான் சார் வாங்கினேன். எந்த கடையில? அது வந்து பாண்டி பஜார்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில வாங்கினேன் சார். பிளாட்ஃபார்ம் கடையிலயா? ஆமா சார். இந்த டி-ஷர்ட் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கடையிலாம் கிடைக்குதா? இதோட விலை என்னன்னு தெரியுமா? அது கடைக்காரன் 400 ரூபா சொன்னா, நான் தான் அடிச்சு புடிச்சு பேரம் பேசி 300 ரூபாய்க்கு வாங்கினேன். ஐயோ 300? யோ இது பிராண்டட் டி-ஷர்ட்யா. இதோட விலை 3500 ரூபாய். என்னது 3500 ரூபாயா? இவ்வளவு காஸ்ட்லியான டி-ஷர்ட் தென்றல் மேடம் நமக்கு எப்படி ஃப்ரீயா கொடுத்தாங்க? டேய் கேளுடா. இருடா, நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் இல்ல சார், நான் 300 ரூபாய்க்கு தான் சார் வாங்கினேன். அம்மா சத்தியமா? பதறாத பைத்தியம். அம்மா சத்தியமா காசு கொடுத்து கடையில தானே வாங்கினேன். சார் இப்படி எல்லாம் கேட்டா எப்படி சார்? வேணும்னா இப்படி கேட்கவா? சார் சொல்லியா? சார் நிஜமாவே இந்த டி-ஷர்ட் கடையில தான் சார் வாங்கினேன். யோ திரும்ப போய் சொல்லிட்டு இருக்காதே. இது யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியும். யோ உனக்கு காசை கூட தர்றேன்யா, தயவுசெய்து டி-ஷர்ட் கழட்டி குடியா. சார் உண்மையிலேயே எனக்கு யாரும் கொடுக்கல சார், நான் தான் சார் கடையில பார்த்து வாங்கினேன். யோ ஏன் இப்படி படுத்துற? இந்த டி-ஷர்ட் எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா?
அது டேய் மச்சான், சிவானி மேடம் வந்துட்டாங்கடா. ஐயோ போச்சு, மாட்டணும். மச்சான் எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம் மச்சான். ஒளிஞ்சுக்கலாம் மச்சான். ஒளிஞ்சுக்கலாம். ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ வந்துட்டாங்கடா. டேய் எங்கடா இருக்க? இங்கதான் இருக்கேன். அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் மச்சான். இப்படிதான்டா வருவாங்க. வாடா. ஐயோ இப்படியா வருவாங்க? இப்படி ஏன்டா வராங்க? எல்லாம் இவனால தான் வந்தது. மச்சான் வரடா. டேய் டேய் சீக்கிரம்டா. வா மச்சான் வா. வா சீக்கிரம் சீக்கிரம். ஓடிடலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இந்த டிஷர்ட் எப்படி உன்கிட்ட? என்ன இது, வரவங்க போறவங்க இந்த டிஷர்ட் பத்தியே கேக்குறாங்களே. உன்கிட்ட தான் கேக்குறேன். இது எப்படி உன்கிட்ட வந்தது? அதுவா மேடம், நான் பாண்டி பசார்ல பிளாட்ஃபார்ம் கடையில வாங்கினேன் மேடம். நல்லா இருக்கா மேடம்? சித்து, நான் உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த டிஷர்ட்ட நீ போட்டுக்காம இந்த செக்யூரிட்டி கிட்ட கொடுத்து என்னை இன்சல்ட் பண்றியா? இரு உன்னை பாத்துக்கிறேன். டேய் போச்சு மச்சான், டிஷர்ட்டை பார்த்துட்டாங்கடா. அவங்க பார்த்ததை நாம பார்க்கலாம் மச்சான். டேய் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஆமா சித்து எங்க? டேய் மச்சான் வாயை மூடிட்டு இரு. வந்த உடனே சித்துவை தேடுறா. அவர் இன்னும் ஆபீஸ்க்கு வரல மேடம். சரி, அவர் வந்ததும் என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓகே மேடம். குட் மார்னிங். மார்னிங். மச்சான் சிவானி மேடம் என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்தாங்கன்னா என்னடா பதில் சொல்றது? மச்சான், அவங்க உன்னை பார்த்தாதானே பிரச்சனை. இன்னைக்கு ஃபுல்லா ஆபீஸ்ல அவங்க கண்ணுல நீ படாம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அதுவும் சரிதான். குட் மார்னிங். மேக்னா, ஒரு முக்கியமான விஷயமா நான் சித்து கிட்ட பேசணும். அவர் வந்ததும் இமிடியேட்டா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஷூர். மச்சான் உள்ள போலாமா? போலாம். ஆனா இப்படி போக வேணாம், இப்படி போவோம். புரியலையடா. இப்ப பாரு. மச்சான் இப்படியே ஒளிஞ்சு எப்படியாவது தப்பிச்சிடணும்டா. ஆமா, எப்படியாவது தப்பிச்சிருவோம். இந்த காலை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. ஐ மேகி. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஹைட் அண்ட் சீக் விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஆமா. ஹைட் அண்ட் சீக்கா? ஆமா, யார் கூட ரெண்டு பேரும் ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தீங்க? நான் அவன் கூட, அவன் என் கூட. ஆமா மேக்னா, என் காலை இன்னும் சரியா பேலன்ஸ் பண்ண முடியலையா, அதனால அப்பப்ப இப்படி ஸ்டெப்லாம் போட்டு இப்படி பண்ணா கால் நல்லா ஸ்டெடி ஆகும்னு சொன்னாங்க. நெட்ல படிச்சோம். அதான் இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இவனும் அப்பப்ப சேர்ந்து எனக்கு கம்பெனி கொடுக்குறான். அப்படிதானடா? ரெண்டு பேரும் பார்த்தா ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணிட்டு ஒளர்ற மாதிரி தெரியுதே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே. சரி சரி, உன்னை சிவானி மேடம் வர சொன்னாங்க.